உங்க அக்கவுண்ட்ல எல்லாம் 15 லட்சம் போடுறேன்னாரு, அது போட மாட்டாரு, விட்டுருங்க. அது போட மாட்டாரு. ஆனா உங்க அக்கவுண்ட்ல இருக்க காசு கொடுங்கிறாரு தெரியுமா, பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னு வாங்கிடுறாரா? அப்படி வாங்கி வாங்கி உங்க அக்கவுண்ட்ல இருந்து சேர்த்தது எவ்வளவு தெரியுமா? 21,000 கோடி. 21,000 கோடி ரூபாய் சாதாரண மக்கள் கிட்ட. ஆனா கடன் ரத்து செய்யறது யாருக்கு? பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் கடன் ரத்து செய்வாரு. விவசாயிகளுக்கு கடன் ரத்து கிடையாது. அதனால நம்ம முதலமைச்சர் அவர்கள் நம்ம ஆட்சி வந்தவுடன் இந்த பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னு காசு பிடிக்கிறதெல்லாம் நிறுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போல தங்கம் விலையா, தங்கத்தை விட கேஸ் சிலிண்டர் விலை கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்னாயிடுதா? கேஸ் சிலிண்டர் விலை இப்ப எவ்வளவு? 1,200 ரூபாவா? முதலமைச்சர் சொல்றாங்க நம்முடைய ஆட்சி வந்த உடனே கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய். சரியா? அதே போல பெட்ரோல் 75 ரூபாய், டீசல் 65 ரூபாய். தங்கம் விலை நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி பாக்குறேன். சரியா? என்ன குறைக்கணும்? தங்க விலைவா? ஸ்கூல்ல தானே படிக்கிறீங்க, ஸ்கூல்ல தானே படிக்கிறீங்க. நீங்க எல்லாம் காலேஜ் போறப்ப நம்ம முதலமைச்சர் உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க புதுமை பெண் திட்டத்துல. நல்லா படிக்கணும், அப்புறமா தங்க விலையை குறைக்கலாம். சரியா? அதே போல் நம்முடைய ஆட்சி வந்தவுடன் விவசாயிகளுக்கு கடன் ரத்து செய்யப்படும். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்னுடைய 2வது தாய் வீடு என்று நான் நினைக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி தொகுதியிலே மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில ஏழ்மையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு, ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.